பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த தூரம் வரைக்கும் நம்மை நடத்தி வந்த ஆண்டவர், நாமும் பக்தனோடு சேர்ந்து சொல்லுவோம், நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபைதான். உங்கள் தரிசனங்கள் நிச்சயம் நிறைவேறும், காத்திருங்கள். அப்படிதான் ஹபக்குக் சொன்னார், எழுதி வையுங்கள், காத்திருங்கள். என் ஆண்டவர் தரிசனத்தை தந்தவர், தாமதித்தாலும் நிறைவேற்ற வல்லவர். டோன்ட் பி impatient, be patient, wait, the vision will come to pass. நிச்சயமாகவே நீங்க தரிசனத்தை எழுதி வைங்க, கடந்தோடுகிறவர்கள் வாசிக்கட்டும். be patient, நிச்சயமா தரிசனம் நிறைவேறும். அந்த நாள் உங்களை கர்த்தர் நிர்ணயித்த மலை உச்சியின் மகத்துவங்களை மிதித்து நடப்பீர்கள். கர்த்தரோடு உங்களோடு இருப்பார், உங்களை தாங்குவார், உங்களை வழி நடத்துவார், நினைத்த முடிவுகளுக்கு நேரே உங்களை நடத்துவார் என்று சொல்லி ஜெபத்தோடு இன்றைய நாள் கூட்டத்தை ஆரம்பிப்போம், ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த மாலை ஆராதனையில் நம்மை எல்லாம் கூடி வர செய்து ஆயத்தப்படுத்திய தேவனை துதிப்போம். அவர் துதிக்கு பாத்திரர், அவர் ஆராதனைக்கு பாத்திரர், அவர் மகிமைக்கு பாத்திரர். அவரை நாம் துதிப்போமா? இந்த நல்ல அருமையான வேலையில் ஒரு ஜெப வேலையோடு நம்மையும் அவர் ஆயத்தப்படுத்தி அவரை நோக்கி பார்த்து அவரை துதிக்க செய்த தயவுகளுக்காய் ஒரு விசை கூட நன்றி ஏறெடுத்து, கர்த்தாவே, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிக்கிறேன். துன்பத்தின் நேரம் நடந்த போதெல்லாம் கூடவே இருந்து என்னை உயிர்ப்பித்தீரே. என் ஆத்துமாவில் பலன் தந்து தைரியப்படுத்தினீரே. நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறு உத்தரவு அருளினீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு கூட அங்கங்கே வீடுகளில் தரித்து ஆராதிக்கிற நம் யாவரும் தேவனை நோக்கி பார்ப்போமா? கருவில் நம்மை கண்டவர் ஒரு நாளும் கைவிடவில்லையே. நம் தேவன் எவ்வளவு பெரிய ஆண்டவராய் இருக்கிறார். கடினமான காலங்களில் கூடவே இருந்தாரே. எல்லாம் முடிந்ததென்று பலர் சொன்ன போதும் புது பாதை திறந்து தந்தாரே. நன்றி என்று சொல்லுவோமா? உபாகமம் 32:10 சொல்லுகிறது, அவர் நம்மை கண்டுபிடித்தார், அவர் நம்மை நடத்தினார், அவர் நம்மை உணர்த்தினார், தமது கண்ணிமை போல காத்தாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவாரே. துன்பத்தின் நாட்களை நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய கிருபை அதிகமாக எங்களை பலப்படுத்தினது. ஆம் ஆண்டவரே, பயம் இருந்தது, வலி இருந்தது, வேதனை இருந்தது, குறைவுகள் இருந்தது. ஆனாலும் எல்லாவற்றின் மீதும் உம்முடைய கிருபை இருந்தது. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாளைய தினம் எப்படி இருக்கும் என்பதை அறிய முடியாத வாழ்க்கையின் சூழலில் நம்பிக்கையோடு இதயத்தை சுகமாக்கும் ஔஷத வார்த்தை தந்து, ஆத்துமாவை நிரப்புகிற அபிஷேக வார்த்தையை தந்து, கிருபையின் பிரவாகத்தால் தேற்றி எங்கள் ஆராதனையை மகிழ்ச்சியின் சங்கீதமாய், இருளின் நேரத்தில் வெளிச்சமாய், இருதய கசப்பை மாற்றும் இனிமையாய், சந்தோஷ பாத்திரம் நிரம்பி வழிகிற அனுபவமாய் எங்கள் தேசத்திற்கு ஆசீர்வாதமாக வைத்தீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கொரோனா தொற்று நாட்களில் ஒரு சேதமும் ஏற்படாமல் ஜீவனை காத்தீரே. உமக்கு நாங்கள் நன்றி என்று எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறோம். எங்கள் பீடத்தின் வார்த்தைகள் விசுவாச குடும்பத்தாரை ஆற்றி தேற்றுவதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. யோபு 5:24 படி உமது வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டேன் என்று சொன்னீரே. ஆம் ஆண்டவரே, எங்களுடைய ஜனங்களின் நாட்களில் ஏற்பட்ட குறைவுகள் எல்லாம் மாற்றி இழந்த ஆசீர்வாதத்தை திரும்பவும் பெற்றுக்கொள்ளுகிற ஆற்றலையும் பலத்தையும் தருவீராக என்று நாங்கள் செபிக்கிறோம். அருமையான வேலையில கூட எங்கள் ஆராதனையை ஆண்டவரே இந்த தூரம் நடத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுகிறீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் போதகருக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவருக்கு நல்ல பலன் தந்து அவருடைய வழிகளிலெல்லாம் அவரை காத்து நடத்தி நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதித்து இதுவரையில் யாருக்கும் வெளிப்படுத்தாத வேதத்தின் ரகசியங்களை தந்து நடத்துவீராக என்று நாங்கள் செபிக்கிறோம். காத்து கொள்ளுங்க, நடத்துங்க, ஆராதனை முழுமையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆவியானவர் அசைவாடுங்க. எல்லா துதி கன மகிமை யாவையும் உமக்கு தருகிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம்
என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவர். ஆமென். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். வீடுகள் தோறும் நாம் கூடி ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று நம் வேதத்திலே வாசிக்கிறோம். நம்மை அவர் ஒரு நாளும் கைவிடாமல், ஆண்டவர் நம்மை காத்துக்கொள்கிறவர், அவர் விலகாமல் நம்மை
காத்து வானமும் பூமி ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது என்று சொன்ன தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட விட மாட்டார். ஹல்லேலூயா. ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே எனக்கு அடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். காலை தள்ளாட விட வேண்டாம். நம்மை காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் அவர் நல்லவர். அவர் ராப்பகல் உறங்காத நம்மை கண்ணால் காத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. என் காலை தள்ளாட போட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாட போட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கா. இஸ்ரவேலை காக்கும் தேவன் காப்பகல் உறங்காரே. ஓ இஸ்ரவேலை காக்கும் தேவன் காப்பகல் உறங்காரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். எனக்கு தாத்தை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாத்தை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். ஹல்லேலூயா. நம் ஆபத்து காலத்தில் அடைக்கலமான தேவன் அவர்தான். ஹல்லேலூயா. அடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து கத்தனி செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கத்தனி செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினா அணைப்பவரே எண்ணற்ற நன்மையால் இறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே எண்ணற்ற நன்மையால் இறைப்பவரே. மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபா பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபா பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து கத்தனி செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேன். கத்தனி செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான்
மகத்தமானதே. கர்த்தரே உம் செயல்கள் பெரியவைகளே, சுத்தரே உம் செயல்கள் மகத்தமானதே. நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியம் இதே. நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியம் இதே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து கர்த்தரின் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரின் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என் தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் உமக்கு மாறாதவரே. வானம் பூமியும் மாறிடினும் உமக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே அந்த நாமத்திலே, இயேசுவே அந்த நாமத்திலே. ஹல்லேலூயா. தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை பெயர் சொல்லி அழைத்தாரே. அவர் எத்தனை அன்பு, எத்தனை பாசம் நம் மீது வைத்து எவ்வளவாக நம்மை அன்பு கூர்ந்து இவ்வளவா தூரம் நடத்தி வந்தாரே. ஒரு நாள் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை திடர்கள் வந்தாலும், எத்தனை சோதனை வந்தாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நம்மை அடைத்தவர் உண்மை உள்ளவர். தீங்கு நாளில் கூடார மறைவிலே ஒளித்து வைத்து நம்மை பாதுகாத்து ஒளித்து வைக்கிற தேவன். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல் செட்டைகளின் நிழலிலே நம்மை அவர் சேர்த்து அரவணைத்து ஒரு நாளும் குறைவில்லாமல் காத்து வழி நடத்துவார். கரம் பிடித்து நடத்துவார். கண்மலை மேல் நம்மளை கொண்டு நிறுத்துற நம் தேவன் நோக்கி கைகளை உயர்த்தி அவரை நோக்கி பார்த்து நம்ம கடைசியாக அவரை நோக்கி முகங்கள் ஒரு நாள் வைக்கப்பட்டு போகாது என்ற உள்ள உறுதியுடன் விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்ப்போமா. ஹல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவா, கண்மலை மேல் உயர்த்துவா. கரம் பிடித்து நடத்துவா, கண்மலை மேல் நிறுத்துவா. ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, கனகவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, கனகவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தொடர்ந்து நடத்துங்க டாடி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Amen. Shall we stand? நாம் எழுந்து நின்று இன்னும் இரு பாடல்களை பாடி கர்த்தருடைய சமூகத்தில் பரவசம் அடைவோம், சந்தோஷப்படுவோம், அவர் நாமத்தை உயர்த்துவோம். Let's magnify him together. Let's glorify his name. அவரை உயர்த்தி பாடுவது எவ்வளவு பாக்கியம். Amen. பழைய பாடல் திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணு நான் என்ற பாடலை நம்ம சேர்ந்து பாடுவோம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணு நான்
அனுதினம் நீ வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணு நான் அனுதினம் நீ வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணு நான் அனுதினம் நீ வணைந்திடுமே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணு நான் அனுதினம் நீ அணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணு நான் அனுதினம் நீ அணைந்திடுமே. ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில், ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டே சேர்ந்திடுவே. அவர் சமூகம் ஆத்ம நண்பன் இயேசு உண்டே சேர்ந்திடுவே. அவர் சமூகம் திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுவே. குயவன் கையில் களிமண்ணு நான் அனுதினம் நீ வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணு நான் அனுதினம் நீ வணைந்திடுமே. கரங்களை தட்டுமா? அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே பெரிய மீட்பு. அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே பெரிய மீட்பு. கண்களினால் காண்கின்றேனே இன்பக்கானான் தேசமதை. கண்களினால் காண்கின்றேனே இன்பக்கானான் தேசமதை. திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணு நான் அனுதினம் நீர் வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணு நான் அனுதினம் நீர் வணைந்திடுமே. ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது
படகில் ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டே, சேர்ந்திடுவே அவர் சமூகம். ஆத்ம நண்பர் இயேசு உண்டே, சேர்ந்திடுவே அவர் சமூகம். திருக்கரத்தால் தாங்கி என்னை இரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணு நான் அனுதினம் நீ பணைந்திடுவே. குயவன் கையில் களிமண்ணு நான் அனுதினம் நீ வணைந்திடுமே. என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன துன்பம் நேரிடினும் என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன துன்பம் நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பே. உமது நலன் ஈந்திடுமே. உமக்காக யாவும் சகிப்பே. உமது நலன் ஈந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே. தாமதம்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. தாமதம்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும். என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும். கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே. தாமதம்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. தாமதம்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும். சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும். என்னை தேடிடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடுமே.
என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? கரங்களை தலைக்கு மேல தட்டி லெட்ஸ் கோ. மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும் புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசும் புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா? என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா? மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? தலைக்கு மேல கரங்களை தட்டி என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே, என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே எங்கும் மொழி ஆஹா எங்கும் மொழி ஆஹா எங்கெங்கும் மொழி அல்லவா? எங்கும் மொழி ஆஹா எங்கும் மொழி ஆஹா எங்கெங்கும் மொழி அல்லவா? மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? உற்சாகமா கரங்களை தட்டி லெட்ஸ் கோ. என்னை அவர் அன்பால் நிரப்பியதா எல்லாருக்கும் நண்பனாயாகியதா? என்னை அவர் அன்பால் நிரப்பியதா எல்லோருக்கும் நண்பனாயாகியதா? கரம் தட்டி என்னுள்ளமே ஆஹா என் தேவனே
என்னாலும் புகழ்ந்திடுவே. என் உள்ளமே என் தேவனே என்னாலும் புகழ்ந்திடுவே. மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே உலைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் போது என் வாழ்விலே குறைகள். கரங்களை தட்டி 2 முறை. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? எல்லாருடைய கரங்களை மேல உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Thank you Jesus, we glorify your name. C minor கொடுக்கிறேன். Thank you Jesus. உம்மை போல ஒரு நல்ல தேவன் இல்லை. ஒரே ஒரு அடி மட்டும் பாடிட்டு let's go into the word tonight. வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை தேற்றிட யாரும் இல்லையே. ஏசையா யாரும் இல்லையே. உம்மை நான் போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நான் போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் இயேசுவே. There is no one, there is no one, no one like you, Lord. There is no one, there is no one, no one like you, Lord. There is no one to save me, Lord. There is no one your mighty name. I bless your holy name, your precious name, your mighty name. Oh my Lord, oh my Jesus, oh my Lord, oh my Lord. எல்லாரும் கரங்களை உயர்த்தி one last time. உம்மை போல
நல்ல தெய்வம் யாரும் இல்லையே, உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தெய்வம் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தெய்வம் யாரும் இல்லையே. Hallelujah, Lord. Thank you, Jesus. மனிதன் மாறினாலும் நீர் மாறாத தெய்வம். Yesterday, today, tomorrow and forever. You are always the same. You never change. You can never tell a lie. நீர் பொய் சொல்ல மாந்தர் அல்ல. நீர் வார்த்தையில் உண்மையுள்ள தெய்வம். உம்மை போற்றி வணங்கி ஆராதித்து உங்கள் திருப்பாதத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. Please be seated. Thank you. Sunday morning 8:30 உங்களை நான் சந்திப்பேன். 3rd week, 3வது வாரம் மீண்டும் யோபை பற்றி பேச போகிறோம். முதல் வாரத்தில் இதயத்தின் வேதனைகளை தைரியமாய் சொல்லுங்கள் என்ற தலைப்பிலும், 2வது வாரத்தில் யோபின் நண்பர்களால் வந்த வேதனை, சூழ்நிலைகளால் வந்த வேதனையை அவர் தாண்டி போனதை குறித்து நாம் தியானித்தோம். 3வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்று யோபனுடைய டிக்ளரேஷன், தி கன்ஃபெஷன் ஆஃப் ஜோப் அப்படின்னு 3rd week உங்கள் கூட கம்மிங் சண்டே 8:30 காலையில் பேசுவேன். மிஸ் பண்ணாதீங்க, திரண்டு வாரீர் இன்டர்நெட்டில். ஆமென். Alright, so we just having a good time. நம்ம கஷ்டப்பாதையிலும் கர்த்தருடைய வார்த்தை நம்மை கட்டி உயர்த்தி வருவதற்காக நன்றி. I'm so happy, I'm so glad that we could keep you in the word. குறிப்பாக சபையிலேயே என்று கலங்கின போது மக்களை எல்லாம் வார்த்தையில் வைக்க வேணும் என்று ஆசைப்பட்டு கடந்த 3 மாதங்கள் 4 மாதங்கள் அதனுடையே கடந்து வர நடத்தி வர கர்த்தர் எங்களுக்கும் தந்த நல்ல கிருபைக்கு நன்றி சொல்கிறோம். குறைகளில் நம்மை நடத்துகிறவர் அல்ல, நிறைவில் தான் நடத்துவார். At the end of everything, at the end of the day, it is all going to work out for good. Amen. எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவார். இன்னைக்கு ஒரே ஒரு சின்ன டிவோஷன் உங்களுக்கு தருகிறேன். And again I repeat, I meet you again Sunday morning at 8:30 a.m. early morning 8:30. So be ready. I want to speak to you something very important from my heart. So please come. Exodus 14. யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தின் 21வது வசனம். I will read in English. உங்க வேத புத்தகம் என்ன மொழியோ அந்த மொழியில் பார்க்கும்படி உங்கள் அன்போடு கேட்கிறேன். Then Moses stretched out his hand over the sea, and the Lord caused the sea to go back by a strong east wind all that night, and made the sea into dry land, and the waters were divided. துவக்கத்தில் இப்படி சொல்றேன், கடந்த வருஷத்தில் இருந்த மாதிரி இந்த வருஷம் இருக்க மாட்டீங்க. ஆமா பாஸ், நொந்து போயிருக்கும். ஆமென். In spite of everything, the level of last year is over. கடந்த வருஷத்தினுடைய லெவல் முடிஞ்சிடுச்சு. கர்த்தர் உங்களை இன்னொரு அளவு தான் நடத்துவார். ஆமென். துன்பங்கள் நடுவில் கூட நடத்துகிறார் என்ற விசுவாசம் உள்ளவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தொடங்கும் போது எப்படி இதெல்லாம் தாண்டுவோம்னு நினைச்சீங்க, 4 மாசம் அருமையா தாண்டிட்டீங்களே. இதுக்கப்புறமும் கடவுள் நம்மளை நடத்துவார், நம்மை பாதுகாப்பார், நம்மோடு இருப்பார். ஸோ கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சங்கீதக்காரன் தாவீது சொன்னான், ஒரு நல்ல மனிதனின் நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படுகிறது, அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. அப்போ ஸ்டெப்ஸ், ஒரு மனிதனுடைய நடைகள் அப்படின்ற போது நடைகள்னு சொல்லலாம். பட் நான் அப்படி நினைக்கிறேன், கர்த்தர் தான் நம்மை நடத்துகிறார், நம்முடைய நடைகளை அவர் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுகிறார். அப்போ ஸ்டெப்ஸ் என்று பைபிள் சொல்லும் போது அது ஒழுங்கான சீக்வென்ஷியலான பேட்டர்ன்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ். நம்ம சரியாக படி வச்சு நடந்தாதான் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் சேர முடியும். நம் படிகளை சரியாக வைக்காவிட்டால் நாம் செல்ல வேண்டிய தூரங்கள் சென்று சேர முடியாது. ஆமென். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய படிகளை வைக்கும் போது ஒரு படி அடுத்த படி அதை சீக்வென்ஷியலா சிஸ்டமேட்டிக்காக வைத்தால்தான் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தில் நம்ம சென்று சேர முடியும். என்பது போல வாக்கிங் எப்படி நம்மை நகர செஞ்சு ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு another சேர்க்கிறதோ, அதே போல வாழ்க்கை என்ற இந்த பாதையில் நாம் எடுக்கிற படிகள். ஆமென். நான் படிகள் என்று சொல்லும் போது அதுக்கு ஒரு வார்த்தையை இப்படி சேர்க்க போறேன்.
வாழ்க்கையின் படிகள் என்பது நாம் எடுக்கும் தீர்மானங்கள், நாம் எடுக்கும் முடிவுகள், அல்லது ஆங்கிலத்தில் நம்முடைய டிசிஷன்ஸ். அதை கர்த்தர் அழுத்தம் கொடுத்து நம்ம ஸ்டெப்ஸை, நம்முடைய நடைகளை, நம்முடைய தீர்மானங்களை, நம்முடைய முடிவுகளை அவர் ஆர்டர் பண்ணி, கைடு பண்ணி, லீடு பண்ணி, நம்முடைய டிசிஷனை அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவர் நம்மை நடத்தும் போது, அது முறையான படிகளாக, முறையான தீர்மானங்களாக இருக்கும்போது, இந்த சீசன்ல எடுக்கிற முடிவு அடுத்த சீசனில் பலன்களை தரும். இந்த சீசனில் எடுக்கிற நடை, இந்த சீசனில் எடுக்கிற முடிவு அது தவறான முடிவாக மாறிவிட்டால் அடுத்த சீசன்ல பலன்கள் வித்தியாசமாய் இருக்கும். ஆகையால் உங்களை பார்த்து இப்படி சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் கர்த்தருடைய அழுத்தம் இருந்து அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உங்க டிசிஷன் இருக்குமானால், நான் நம்புகிறேன் வரப்போகிற அடுத்த காலத்தில் இந்த முடிவின் பலன்களை நீங்கள் காண்பீர்கள், அதன் பலன்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. சோ ஆண்டவருடைய அழுத்தமும், ஆண்டவருடைய பிரசன்னமும், ஆண்டவருடைய வழி நடத்துதலும் நம்முடைய தீர்மானங்கள் மேல இருக்க வேண்டும். ஏன் இருக்க வேண்டும் என்றால், எனக்கு சிலதுதான் தெரியும், சிலது எனக்கு தெரியாது, அவருக்கு தான் தெரியும். ஆமென். சோ அவரை சார்ந்துதான் என் முடிவுகளை என் வாழ்க்கையில் எடுக்க வேண்டும். இன்றைய தினம் எனக்கு தெரியும், நாளைய தினம் எனக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். ஆகையால் அவரை சார்ந்துதான் என் முடிவுகள் இருக்க வேண்டும். மலை உயரம் வரைக்கும் என்னால் பார்க்க முடியும், ஆனால் மலைக்கு மறுபக்கத்தில் என்ன இருக்கு என்று எனக்கு தெரியாததனால் என் முடிவுகள் மேல் கண்டிப்பாக என் தேவனுடைய அழுத்தம் இருந்தே தீர வேண்டும். அவரை நடத்தினால்தான் அடுத்த காலம் எனக்கு வெற்றியாக இருக்கும். எனக்கு அந்த மூலை வரைக்கும் தான் தெரியும், அந்த மூளைக்கு மறுபக்கம் எனக்கு தெரியாது. ஆகையால் அவருடைய அழுத்தம் எனக்கு, அவருடைய வழி நடத்துதல் எனக்கு தேவை. எனக்கு கொஞ்சம் தெரியும், அவருக்கு எல்லாம் தெரியும். கொஞ்சம் தெரிகிற நான் எடுக்கிற என்னுடைய முடிவுகளை காட்டிலும் எல்லாம் தெரிகிற அவரை சார்ந்து நான் முடிவெடுத்து விட்டால் நான் நம்புகிறேன் என் வழிகள் நிறைவுள்ளதா இருக்கும். இருக்கீங்களா? ஒரு ஆமீன் தான் சொல்வீங்க. ஆமீன் இல்லைன்னா அட்லீஸ்ட் அந்த இதுல வந்து டைப் பண்ணுங்க ஆமீன். ஓகே. கர்த்தர் என்னுடைய நடைகளை உறுதிப்படுத்த வேண்டும். நாம் எடுக்கிற முடிவுகள் பலன் தரும் முடிவுகளாக இருக்க வேண்டுமானால் என் தீர்மானங்கள் மேல், என் முடிவுகள் மேல் கர்த்தருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க வேண்டும். வழி நடத்துகிறார் என்பதற்கு வேத புத்தகத்தில் ஒரு அழகான பகுதி, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மெட்டஃபோர், ஒரு பெரிய எக்ஸாம்பிள் எதுனா சங்கீதம் 23. சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை காஞ்சு போன வைக்கல் அண்டை நடத்துவார், என்னை சலசலப்பான தண்ணீர் அண்டை நடத்துவார் என்று சொல்லவில்லைங்க. அவர் நடத்தினார்னா முடிவு நல்ல மேய்ச்சல் புறம், கிரீன் பாஸ்டர்ஸ். அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார். அவர் என்னை நடத்துவாரானால், அவருடைய அழுத்தம் என்னுடைய நடைகள் மேல், என் தீர்மானங்கள் மேல் இருக்குமானால் என் முடிவுகள் அமர்ந்த தண்ணீரண்டை தான் கர்த்தர் நடத்துவார். அவர் நடத்தும் போது என் ஆவி, என் ஆத்துமா, என்னுடைய சிந்தனை எல்லாமே திருப்தி அடையத்தக்க முடிவுகளில் தான் கர்த்தர் நடத்துவார். I repeat one more time, when he leads me, when his influence is upon my decision, my soul is satisfied, my life is satisfied, my everything is satisfied. ஆமென். இன்னைக்கு அவர் உங்க மேய்ப்பராய் இருக்க நீங்கள் அனுமதிப்பீரே ஆனால் உங்களை அவர் புல்லுள்ள இடங்களில் நடத்துவார். சலசலப்பில் நடத்த மாட்டார், ரேஜிங் வாட்டர்ஸ்ல நடத்த மாட்டார். அமைதிக்கும் இளைப்பாறுதலுக்கும், இளைப்பாறுதல் அனுகிரகத்துக்கும் உங்களை நடத்துவார் என்பதை தெரிவிக்கவே என்று நான் வந்தேன். ஆமென். சோ கர்த்தர் நம்மை எப்படி வழி நடத்துகிறார் என்றால், நம்முடைய தீர்மானங்கள் மேல் கர்த்தருடைய அழுத்தமும் கர்த்தருடைய வித்தியாசமான இன்ஃப்ளூயன்ஸும் இருந்து கர்த்தர் நம்மை நடத்துவார். என் காலங்களை, என் எதிர்காலங்களை, என்னுடைய நெக்ஸ்ட் சீசனை நான் மாற்ற வேண்டுமானால் என் தீர்மானங்களை நான் மாற்ற வேண்டும். இன்னைக்கு எடுக்கிற தீர்மானம் தான் நாளைய சீசனை டிட்டர்மின் பண்ணுவது, நிர்ணயிப்பது என்பதனால் இன்றைக்கு எடுக்கிற என் தீர்மானங்கள் மிக முக்கியமாய் இருக்க வேண்டும். இருக்கீங்களா? ஹல்லேலூயா. சோ சீசன்ல டிசிஷனை ஆல்டர் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம இந்த நாட்களில், இந்த கஷ்டப்பாதையில் நல்ல நேரங்கள் இருக்கும்போது அவர் சமூகத்தில் காத்திருந்து நம்முடைய முடிவுகளை, தீர்மானங்களை ஆல்டர் பண்ணா நெக்ஸ்ட் சீசன்ல நம்முடைய பலன்களும் வித்தியாசமாக இருக்கும். கர்த்தர் வேத புத்தகத்தில் ஏசாயாவில் இப்படி சொன்னாரு, இதுதான் வழி, இதிலே நடவுங்கள்.
இதுதான் வழி, இதிலே நடவுங்கள் அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுதான் வழி, நான் உங்களுக்கு ஒரு வழி, நான் உங்க நடைகள் மேல, உங்களுடைய தீர்மானங்கள் மேல ஒரு அழுத்தத்தை வைத்து நான் இதுதான் வழி என்று உங்களை நடத்துகிறேன், இதிலே நடவுங்கள் அப்படின்றார். ஆமென். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இதுதான் வழி என்றால் மாற்று வழிகளும் உண்டு என்று அர்த்தமாகும். அப்போ நீங்க எப்படி நடக்கணும்னா, கர்த்தரை சார்ந்து உங்கள் தீர்மானங்கள் முடிவுகள் மேல் அவருடைய அழுத்தம் இருந்து அவர் காட்டுகிற வழியில் நடத்தணும். ஏன்னா மாற்று வழிகளும் உண்டு. ஆமென். மாற்று வழிகளின் முடிவுகள் வித்தியாசமா இருக்கும் என்பதனால் நீங்கள் அவைகளில் நடக்காமல் என் வழியில், இதுதான் வழி, இதிலே நடவுங்கள் என்று கர்த்தர் உங்கள் வழிகளை நிர்ணயித்து நடத்துவாராக. இருக்கீங்களா? அனுபவம் உள்ளவங்க நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு வழியை தேர்ந்தெடுப்பீங்க, அதன் முடிவு நல்லா இல்லைன்னா நம்ம புரிஞ்சுக்கலாம், அங்க கர்த்தர் அந்த வழியில நான் நடத்தலைன்னு அர்த்தம். ஆமென். ஆனா ஒரு வழியில போறீங்க, எல்லாமே எனக்கு உபத்திரவங்கள் இருந்தால் கூட என்னை கரை சேர்த்து கொண்டே இருக்கிறார் என்றால் நீங்க புரிஞ்சுக்கலாம், நீங்க தொடங்கும் போது எடுத்த உங்க முடிவு சரியான முடிவு. இதுதான் வழி, இதில் நடவுங்கள் என்றால் மாற்று வழிகளும் உண்டு. எல்லா வழியிலும் நடப்பதற்கு கர்த்தர் உங்களை அழைக்கவில்லை, கர்த்தர் வச்ச வழி தான் உங்க வழியா இருக்கணும். இன்னைக்கு நான் ஜெபிக்கிற உங்கள் தீர்மானங்கள் மேல் கர்த்தருடைய அழுத்தம் இருப்பதாக. ஏன்னா அடுத்த வருஷம் இந்த நேரம் வரும்போது நீங்க இன்னொரு பரிமாணத்தில் வாழ வேண்டும். ஆமென். நீதிமொழிகள் 16:12 இப்படி சொல்கிறார், நீதி ஞானிகளில் ஞானி நமக்கு ஒரு வார்னிங் கொடுக்கிறார். He is warning us. நல்ல ஒரு எச்சரிப்பை அழகாக கொடுக்கிறார். 12ஆம் வசனம், there is a way that seems right to a man. ஒரு மனிதனுக்கு ஒரு வழி சரியா தெரியுமாம், ஆனால் அதன் முடிவு மரணம் அப்படின்றார். உங்களுக்கு ஒரு வழி சரியா தெரியும், அது மனித வழி, அதன் முடிவு மரணமா இருக்கும். ஞானத்தை மட்டும் நம்ம ஒரு நாளும் புறக்கணிக்கவே கூடாது. ஒரு அல்லேலூயா. எதை வேணா புறக்கணிச்சுக்கோங்க, ஞானத்தை புறக்கணிக்காதீங்க. ஆமென். சோ ஞானம், ஞானி சொல்லுகிறார், இட்ஸ் வெரி ஸ்கேரி. ஒரு மனிதன் ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறான், அந்த வழியினுடைய முடிவு மரணம் என்று மனிதன் தேர்ந்தெடுக்கும் வழி குறித்து சொல்லுகிறார். ஆமென். பாஸ்டர், ஒன்னொன்னு அனுபவிச்சு தெரிஞ்சாதானே பாஸ்டர் தெரியும் அப்படின்னா, ஒவ்வொரு முடிவும் எடுக்கும் போது எடுத்த முடிவினுடைய முடிவுக்கு வரைக்கும் போதுக்கு 10 வருஷம் ஆச்சு. முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வழி சரியில்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அனுபவத்துல திரும்பி தொடங்குனீங்கன்னா நீங்க சீக்கிரம் முடியெல்லாம் கொட்டி பல்லெல்லாம் போய் தாத்தா ஆயிருவீங்க. கேட்டீங்களா நான் சொன்னது? இதுதான் வழி, இதில் நடவுங்கள் என்று சொல்லி அதன் முடிவு மரணமாக, அதன் முடிவு மகிழ்ச்சியற்றதாக, அதன் முடிவு அகோரமாக இருந்துவிட்டால் அனுபவத்தில் தான் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் என்றால் ஒவ்வொரு அனுபவமும் முடிவதற்கு பல ஆண்டுகள் உங்கள் வாழ்க்கை வீணாய் போய்விடும். நான் சொல்றேன், அனுபவம் நல்ல டீச்சர் தான், எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர். ஆனால் இன்னைக்கு வேகமாய் வாழ்க்கையும் ஆயுசும் ஓடிக்கொண்டிருப்பதனால் உங்களை பார்த்து சொல்றேன், அனுபவத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் அனுபவத்தில் கற்றுக்கொள்வதற்கு முன்பு உங்கள் தீர்மானத்தை எடுக்கும் துவக்கத்திலேயே கர்த்தருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருப்பதாக. உங்கள் நாட்கள் வீணாகாது, உங்கள் வருடங்கள் வீணாகாது. ஸோ தொடங்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கணும், இதுதான் உங்களுடைய வழியா ஆண்டவரே என்று கேட்டு அந்த வழியில் நிற்போமானால், let us not learn everything just by experience, but us learn it by instruction. If you start by instruction of God and if it is His way, you will not lose much time. Amen. இல்லை என்றால் அனுபவத்தில் கற்றுக்கொள்ளும் வரைக்கும் நான் இப்படிதான் இருப்பேன் என்று உங்கள் உணர்வுகள் நடப்பீர்களே, ஆனால் நீங்கள் யோனாவை போல யோப்பாக்கு இறங்கி போய், ஆமென், விலக்கரையமாகிய ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டை வாங்கி அப்புறம் படகில் ஏறி, பாவம் படகுல இருக்கிறவங்க பொருளெல்லாம் தண்ணியில ராத்திரி போகிற மாதிரி உங்கள் நிமித்தம் பலரும் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் வழின்னு சொல்லி அப்புறம் மீன் வயிற்றில் ஏறி வாந்தியோடு போய் நினைவேவில் சேர்வதை காட்டிலும் துவக்கத்திலேயே அறிவுரையை கேட்டு நடந்தால், கற்றும் கொள்ளுங்கள், நடவுங்கள் இந்த வழியில் என்ற பாதையில் சென்றால் உங்கள் வருடங்கள் வீணாகாது. புரிஞ்சவங்க இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லியிருப்பீங்க. எத்தனை பேர் அடுத்த சீசன்ல நீங்க பலன் தரும் நல்ல முடிவுகள் உங்க ஊழியத்துல, குடும்பத்துல, வியாபாரத்துல பார்க்கணும்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லிடுங்களேன். ஆமென். அதனால உபாகமத்தில் இப்படி சொல்றார், 30ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனத்துல, I call heaven and earth. நான் வானத்தையும் பூமியும் இன்னைக்கு சாட்சியாய் அழைத்து உங்களுக்கு விரோதமாய் இப்படி சொல்லுகிறேன், I have set before you life and death. உங்களுக்கு முன்பாக ஜீவனையும் மரணத்தை வச்சிருக்கிறேன், blessing and cursing, ஆசீர்வாதத்தையும் சாபத்தை வச்சிருக்கிறேன். Therefore choose life. நீங்களும் உங்கள் சந்ததிகளும் பிழைத்திருக்க, நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் சந்ததிகளும் வாழ்ந்திருக்க
நீங்கள் உங்களுக்கு முன்பாக நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன், நீங்கள் ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள். ஆமென். அப்படின்னா ஒரு 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 டிவைன் இன்டர்வென்ஷன், ஆப்சன்ஸ் ஆஃப் டிவைன் இன்டர்வென்ஷன், நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கிற முடிவுகளில் தெய்வீக குறுக்கிடுதல் இல்லாம ஒரு தீர்மானம் எடுப்போமையானால் அதன் முடிவு நலமா இருக்காது. ஆனால் தெய்வீக குறுக்கிடுதலோடு ஒரு முடிவை எடுத்தால் அதன் முடிவில், அதன் போகிற பாதையில பல கஷ்டம் இருந்தாலும் முடிவு நல்லா தான் இருக்கும். இருக்கீங்களாங்க? இந்த மறுகரைக்கு போவோம் வாருங்கள் என்று அவர் உங்களை அழைப்பாரே ஆனால், ஆமென், அந்த பாதையில் பல புயல்கள் வந்தாலும் முடிவு நல்லா தான் இருக்கும். ஆனா அவர் சொல்லாத பாதை அது துவங்கும் போது நல்லா இருந்தாலும் அதன் முடிவு நலமா இருக்காது என்று ஞானி சொல்லுகிறபடினால் உங்களை பார்த்து நான் அறிவுறுத்துகிறேன், யாரை வேணா உங்க வீட்டை விட்டு அமுச்சு வைங்க, ஆனா ஞானத்தை மட்டும் அமுச்சிடாதீங்க. என்னைக்கு ஞானம் வெளியே போகுதோ அன்னைக்கு துன்பம் உள்ள வருது. என்னைக்கு ஞானத்தை நீங்க வீட்டை விட்டு துரத்துறீங்களோ அன்னைக்கு உபத்திரம் உங்க வீட்டுக்கு வருது. யாரை விட்டாலும் ஞானத்தை மட்டும் வீட்டை விட்டு அனுப்பிச்சிடாதீங்க, அவர் வீட்டிலேயே கட்டி வைங்க. ஒரு அல்லேலூயா மட்டும் சொல்லிடுங்க. ஹல்லேலூயா. ஞானத்துக்காக நேரத்தை செலவிடுங்கள், ஞானத்துக்காக காலையில் எழுந்திருங்கள், ஞானத்துக்காக ராத்திரியின் விளக்கை பொருத்தி வேதத்தை படியுங்கள். ஆமென். ஞானத்திற்காக வழியின் மகத்துவங்களை புரிந்து கொள்ளும் ஞானத்திற்காக நேரத்தை செலவிடுங்கள். ஏன்னா ஞானம் என்னைக்கு உங்களை விட்டு, உங்க வீட்டை விட்டு, உங்க வாழ்க்கை விட்டு, உங்க தொழிலை விட்டு, உங்க ஊழியத்தை விட்டு வெளிக்கு போதோ அன்னைக்கு தேவையில்லாத சத்ருவின் தொந்தரவுகள் நமக்கு வந்து சேரும். நான் கர்த்தரிடத்தில் உங்கள் சார்பில் கரமுயர்த்தி கேட்கிறேன், கர்த்தாவே ஞானத்தால் எங்களை இடை கட்டுவீராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மை உள்ளவங்க இன்னைக்கு சொல்ல முடியும்? சில வாழ்க்கையில் எடுத்த சில முடிவுகளுடைய, சில தீர்மானங்களுடைய முடிவில் அது நல்லா இல்லை. ஆமென். அது நல்லா இல்லாத போது உண்மை உள்ளவங்க நிறைய பேர் சொல்ல முடியும், இந்த முடிவு, இந்த கஷ்டங்கள்லாம் வந்ததுக்கு காரணம் பிசாசே கிடையாது. அமைதி நிலவுவதாக. பேய் கிடையாது, நான் குச்சி முடி பேயெல்லாம் கிடையாது. இந்த முடிவுக்கு காரணம் யாரும் கிடையாது, நம்ம எடுத்த தப்பான தீர்மானம். நடைகள் மேல் ஒரு தெய்வீக குறுக்கிடுதலோடு தொடங்கினா கஷ்டம் இருந்தாலும் முடிவு நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன், இந்த கொரோனா காலங்களினூடே பல சிந்தனைகளோடு புறப்படுகிற நீங்கள் அடுத்த காலத்திற்காக எடுக்கிற முடிவுகளில் என் தேவனுடைய சித்தத்தின் குறுக்கிடுதல் இருப்பதாக. உங்கள் முடிவு நலமாயிருக்கும். ஆமென். அது பிசாசல்ல, சாத்தான் அல்ல. சில துன்பங்களை காண்பதற்கு காரணம் நம்ம எடுத்த தப்பான முடிவு. ஆமென். உங்க டிசிஷன் மேக்கிங்கை இம்ப்ரூவ் பண்ணா உங்க சீசன் ரொம்ப ஃப்ளரிஷிங்கா இருக்கும். உங்க டிசிஷன் மேக்கிங் நல்லா இல்லைன்னா முடிவுகளும் தவறா இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி கதறி கூப்பிடுகிறார்கள். 430 வருஷம் அடிமைத்தனம். தேவ ஜனம், தேவனுடைய பிரியமான ஜனம், அவருடைய கண்ணின் கண்மணி, அவருடைய உதரத்தில் பெற்றெடுத்தது போல இஸ்ரவேல் பிள்ளைகள், அவருடைய சிருஷ்டியின் உன்னதம் இஸ்ரவேல். இஸ்ரவேலை கர்த்தர் நேசிக்கிறார், அவருக்குள்ள நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார் ஆண்டவர், அவருக்காக தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவர்கள் தவறு செய்த போதில் கூட அவர்களை கர்த்தர் கைவிடவில்லை. இப்படிப்பட்ட இஸ்ரவேல் 430 வருஷம் இஸ்ரவேலின் அடிமைத்தனத்தில் இருந்தபோது, நெருக்கடிகள் அதிகரித்த போது அவர்கள் ஜெபித்தார்கள். அவர்கள் பெருமூச்சின் சத்தத்தை எழுப்பினார்கள். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், நல்ல ஜெபம் எப்ப தெரியுமா கத்துப்பீங்க? புத்தகத்தில் அல்ல, நெருக்கடியில் தான் கத்துப்பீங்க. நெருக்கடியின் நடுவில் வருகிற ஜெபமே ஒரு வித்தியாசமான ஜெபம். கர்த்தரிடத்தில் விடுதலை கேட்டார்கள் இஸ்ரவேல், எங்களை விடுவியும் என்று கேட்டார்கள். ஆமென். கர்த்தர் விடுவிக்க தொடங்குகிறார். இங்க விடுதலை கேட்கிறார்கள். கர்த்தர் அங்கே அவர்கிட்ட பேசவில்லை, மாறாக மோசையோடு கூட பேசினார். ஆமென். சில நேரத்தில் நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்ம ஜெபத்திற்கு உங்ககிட்ட பேச மாட்டார், எங்க பேசணுமோ அங்க பேசுவார். இன்னைக்கும் சில விஷயத்துக்காக ஜெபிக்கிறீங்கன்னா, ஜெபிக்கிற உங்ககிட்ட பேசலைன்னு யாரும் அவர் செயல்படலைன்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஜெபிக்கும் போது எந்த இடத்தில் கர்த்தர் அழுத்தம் கொடுக்கணுமோ அந்த இடத்தில் கொடுத்து உங்கள் விடுதலைக்கு காரணமானவரை கர்த்தர் சந்திப்பார். இவர்கள் இங்கே பெருமூச்சோடு ஜெபித்தார்கள். கர்த்தர் அங்கே மோசையை சந்தித்தார். ஆமென். மோசையை அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வருவதற்கு மோசே கிட்ட கர்த்தர் சொல்றார், நீ போய் பரவோன் கிட்ட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லு, என் ஜனங்களை விடுவிக்க வேண்டும், என் ஜனங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும், அவங்களை விட சொல்லி
அனுப்புகிறார். எத்தனை பேருக்கு தெரியும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த நடைகள், அடுத்த உயரங்கள், அடிமைத்தனத்தை விட்டு கானானுக்கு புறப்படுவதற்கு, ஒரு எக்ஸடஸ், எகிப்திலிருந்து வெளியே வருவதற்கு கர்த்தர் மோசையை அனுப்பும் போதும் கர்த்தர் மோசையோடு கூட அனுப்புவது ஒரு வார்த்தை, ஒரு வெளிப்பாடு. இப்படி சொல்ல போற உங்க வாழ்க்கையினுடைய அடுத்த வழி, அடுத்த துவக்கம், அடுத்த சீசனுடைய பிகினிங் எப்படி தெரியுமா துவங்குகிறது? ஒரு வார்த்தையோடு. நான் விசுவாசிக்கிற இந்த கோவிட் சீசன்ல நிறைய பேருடைய வாழ்க்கையில அடுத்த பரிமாணத்தின் நடைகளை கர்த்தர் தரப்போகிறார். And it begins with a word. It begins with a revelation. ஆமென். அது ஒரு வார்த்தையோடு, வெளிப்பாடோடு தான் துவங்குகிறது. மோசே போய் ஒரு பெரிய வெளிப்பாட சொல்கிறார். என் ஆண்டவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் சொல்லிட்டாரு, என் ஜனங்களை விடுதலை செய். ஆமென். அந்த வார்த்தை பரவோனின் அரமனையில் அறிவிக்கப்பட்ட உடனே ஒரு அஜிடேஷன், ஒரு பிரச்சனை, எல்லாருக்குமே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். என்னவோ ஒன்று நடக்குது, நான் விட மாட்டேன்றாரு, ஆச்சு பூச்சுன்னு தேசத்துல ஒரு பெரிய அசைவு. என்னை கேட்கிறவங்களை பார்த்து சொல்றேன், பாஸ்டர் ஏனோ தெரியல சலசலப்பா இருக்குன்னா கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தாரோ. சில வார்த்தைகள் புறப்படும் போது, உங்களுக்கு நேரே வரும்போது ஒரு அஜிடேஷன், ஒரு சலசலப்பு, ஒரு சில அசைவுகள் வரும்போது நீங்க புரிஞ்சுக்கணும், கர்த்தர் உங்க வாழ்க்கையில இருந்த நிலைமையிலிருந்து இன்னொரு அளவுக்கு உங்களை நடத்துவதற்கு சில வார்த்தை கொடுத்திருக்கிறார் அர்த்தமாகுமோ? ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? God is going to propel you. ஏன் இந்த அசைவுகள்? ஏன் தெரியல ஒரு அஜிடேஷன்? ஏன் எங்களுக்கு அமைதியற்ற தன்மை? வார்த்தை ஒண்ணு வந்திருக்கு. வார்த்தை புறப்பட்டாலே அது அசைவுகளை ஏற்படுத்தும். இந்த வார்த்தையே இல்லைன்னா நீங்க இருக்கிற இடத்திலேயே கடைசி வரைக்கும் அடிமைத்தனத்தில் இருந்து மடிந்து போய் விடுவீர்கள். வார்த்தையை கொண்டு தட்டி எழுப்புகிற தேவன் உங்களை அடுத்த பரிமாணத்துக்கு ப்ரொப்பல் பண்ணுகிறார். ஆமென். சில ஏரியாஸை கர்த்தர் ஃப்ரஸ்ட்ரேட் பண்றார். ஒரு இடத்துல இருக்கீங்க, அந்த இடத்தில் பல அசைவுகள் ஏற்படுதுன்னா நீங்க புரிஞ்சுக்கணும், இதை விட நல்ல இடத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போகிறார். மோசஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுகிறார். அந்த அனௌன்ஸ்மெண்ட்னால அவர்கள் வெளியே புறப்பட வேண்டிய நேரம் வந்தது. பரவோன் அவங்களை வெளியே துரத்தி விடுகிறார். ஆனா அதற்கு பின்பாக ரதங்களோடு அவரை பின் தொடர்ந்து வருகிறார். எத்தனை ரதங்கள், எத்தனை கடந்த கால ரதங்கள் உங்களை பின்தொடர்ந்து வந்தாலும் லட்சியக்கரை போவதை மட்டும் நிறுத்தாதீர்கள். உங்களை பார்த்து இப்படி சொல்ல வரும், நீங்க திரும்ப போவதற்காக கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வரவில்லை, உங்களை வெளியே கொண்டு வந்தது கானான் சேர்வதற்காக. ஒரு சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் செங்கடலை அங்கே பிளந்து வெட்டாந்தரையில் இஸ்ரவேலை நடத்தி அழகாக கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வந்து வெற்றி பார்த்தார் என்பதை தான் இன்னைக்கு நம்ம வாசித்த டெக்ஸ்ட்ல இருக்கு. ஆமென். கர்த்தர் நம்மை நடத்துகிற வழிகள் எவ்வளவு ஆச்சரியமானவைகள். கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய பிளான் நம்முடைய வாழ்க்கையில குறுக்கிடும் போதெல்லாம் அது ஒரு வெற்றியை கொண்டு வந்து நம்மை நடத்துவதை காண்கின்றோம். ஆமென். ஹல்லேலூயா. சோ அவர்கள் வெளியே வருவதற்கு தொடங்கினார்கள், நடைகள் வைத்தார்கள், நடந்து வருகிறார்கள். ஆனா கடந்த காலம் எகிப்து, பரவோன் விடமாற்றான், திரும்ப கொண்டு வருவேன் என்று துரத்தி பிடிக்கின்றன. உங்களை பர்சிஸ்டண்டா கடந்த காலத்தினுடைய அடிமைத்தனங்கள் துரத்தி பிடிக்கும் போதும் நீங்கள் ஒன்று மட்டும் செய்யுங்கள், நான் தொடங்கின நடைய நிறுத்த மாட்டேன்னு லட்சியக்காரை நோக்கி போங்க. நிறைய பேர் பாதியில அங்கேயும் இங்கேயும் செதறி நிக்கிறீங்க. இந்த கொரோனா காலத்தில் எடுக்கிற சில முடிவுகளால கர்த்தர், நான் சொல்றேன் 2021 கர்த்தர் வருகை தாமதிக்குமானா நான் ஜெபத்தோடு அறிக்கை செய்கிறேன், உங்களை கர்த்தர் இன்னொரு பரிமாணத்தில் நிச்சயம் உயர்த்துவார். ஹல்லேலூயா. மிகுந்த ஆரவாரத்தோடு, மிலிட்டரி சத்தத்தோடு, முழக்கத்தோடு, ரதங்களின் சத்தத்தோடு, பீரங்கியின் சத்தத்தோடு பின் தொடர்ந்து வந்த போதிலும் பின் திரும்பாமல் அவர்கள் செங்கடல் வரைக்கும் நடந்ததனால் கர்த்தர் அவங்களை கைவிடல. சில தேவன் எடுக்கிற முடிவுகள், தேவன் சொல்லுகிற ரெவலேஷன், தேவன் கொடுக்கிற அனௌன்ஸ்மெண்டின் புறப்பாடில் எதிர்ப்புகளும் போராட்டங்களும் பின் சக்திகள் இழுக்கக்கூடியதா இருந்தாலும் நீங்கள் பின் திரும்பாமல் நடந்தால் உங்களை எதிர்த்து வருகிற எந்த செங்கடலையும் பிளந்து நடத்த நான் ஆராதிக்கிற தெய்வம் பெரியவர். ஹல்லேலூயா. நம்ம பல விதத்தில் இந்த பூமியில வாழலாம். ஒன்று, எல்லாரும் போல வாழலாம், கல்ச்சரல் வே என்று சொல்லுவோம். எல்லாரும் பாப்புலர் ஒப்பீனியன், எல்லாரும் இருக்கிற மாதிரி நான் இருந்துக்கிறேன் என்பது ஒரு வழி. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், சபை மக்கள், நமக்கு சர்ச்சின்னு ஒரு வழி இருக்கு. சர்ச்சில் சொல்றது எல்லாமே நல்லதுதான், ஆமென். ஆனா நல்லா இல்லாதது சிலது கூட சர்ச்சில் சொல்றாங்க. எங்க அப்பாவுக்கும் இன்னொரு பாஸ்டருக்கும் ரொம்ப சண்டை ஆயிடுச்சு ஒரு சின்ன வயசுல.
நான் இருந்தப்போ. எதுக்கு அவங்களுக்குள்ள சண்டை ஆச்சுன்னா, சண்டைனா ஒரு வாக்குவாதம் நடக்குது. எதுக்குன்னா, அவர் 3rd வீக் கம்யூனியன் கொடுப்பாராம், எங்க அப்பா 1st வீக் கம்யூனியன் கொடுப்பாராம். எங்க அப்பா என்ன சொல்றாரு, நீயும் 1st வீக் தான் கொடுக்கணும்ன்றார். அவர் நான் 3rd வீக் தான் கொடுப்பேன். 2 பேருக்குள்ள அவ்வளவு வாக்குவாதம். இந்த வாக்குவாதத்தில் எதுவுமே பைபிள் இல்லவே இல்லை. ஸோ பைபிள் இல்லாத பல காரியங்களும் இன்னைக்கு சபையிலும் போதிக்கப்படுகின்றன. அதாவது 1st வீக்கா 3rd வீக்கான எந்த வீக் வேணா கொடுக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. நாங்கள் 2வது வீக் கொடுக்குறோம். ஆமேன். சீக்கிரம் வாங்க, ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆனா அதையும் தாண்டி ராஜ்யத்தின் வழின்னு ஒரு வழி இருக்கா? இருக்கீங்களாங்க? எல்லாத்தையும் தாண்டி, ஆமேன், உலக வழியை தாண்டி, கலாச்சார வழியை தாண்டி, சில தேவையில்லாத வாக்குவாத வழிகளை தாண்டி நமக்கு ஒரு ராஜ வழி உண்டு. அதுதான் இயேசு தந்த வழி, த கிங்டம் வே. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? அங்கே வந்து ராஜரீகத்தினுடைய தெய்வீக நடத்துதல் மகத்துவங்களை நம்ம வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டும். We must not be led by even a denomination. We must be led by our king. ஆமென். நம்ம ராஜா நம்மை நடத்தக்கூடியவராய் இருப்போமே, ஆனால் கர்த்தர் நம்மை வெற்றியோடு கூட நடத்துவார். ஆமென். எகிப்திலிருந்து புறப்படுறாங்க, ஆனா திடீர்னு திரும்ப போறேன்னு சொல்றாங்க. திரும்ப போகணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா எது நம்மளை கொல்லுதோ, சிலருக்கு அந்த கொல்ற விஷயத்தின் மேல ஒரு காதல் வந்துடுது. இருக்கீங்களா? Something is killing me, but I am in love with something that is killing me. எகிப்தியர் அடிக்கிறாங்க, கொல்றாங்க. ஆனா நம்மால் சொல்றாரு, அங்கிருந்தா வெட்டிக்கிளி கிடைக்கும், அங்கிருந்தா வெள்ளரிக்காய் கிடைக்கும். அந்த எது உன்னை நாசமாக்குதோ அந்த நாசமாக்குறதுக்கும் சிலருக்கும் ஒரு பாசமே ஏற்பட்டுடுது. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், அப்படிப்பட்ட வெள்ளரிக்காய் வெள்ளப்பூண்டு எல்லாம் உங்க வாழ்க்கையில உடைஞ்சு போவதாக. ஏன்னா லட்சியக்கரைக்கு நம்ம நடந்து போகும்போது இருந்த சில விஷயங்கள் மேல் இருக்கக்கூடிய ஆழமான வேரூண்டின சில 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 தன்மைகள், பாசங்கள் இயேசுவின் நாமத்தில் புடுங்கப்படுவதாக. இல்லைன்னா நீங்க அங்க போய் சேரது ரொம்ப கஷ்டம். திடீர்னு துன்பம் வந்தோடனே, அங்கிருந்தா எங்களுக்கு வெள்ளரிக்காய் கிடைச்சிருக்கும், அங்கிருந்தா எங்களுக்கு காக்கா கறி கிடைச்சிருக்கும். அந்த காக்கா கறி, அந்த வெள்ளரிக்காய் மேல இருக்கிற பாசம் இன்னைக்கு உடையணும். இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 2, இவ்வளோ அடி வாங்கி இவங்க தான் ஜெபம் பண்ணி எங்களுக்கு வேண்டான்னு சொல்லி புறப்பட்டவங்க, கொஞ்சம் தூரம் துன்பம் வந்தா இவங்க உடனே சொல்லிடுவாங்க, நாங்க அங்கேயே இருந்திருப்போமேன். ஏன் தெரியுமாங்க? செலக்டிவ் மெமரி. அப்படின்னா சில கஷ்டங்களை கூட மறந்துட்டு அதுல இருக்கிற சில நல்லதை மட்டும் நினைச்சுக்கிறாங்க. அந்த வெள்ளரிக்காய் இருந்துச்சு, அந்த இது கொமட்டிக்காய் இருந்துச்சு, அந்த கறி இருந்துச்சு, அதுலதான் இருக்கே தவிர வாங்கினாங்களே டெய்லி அடி, அதை மறந்துடுறாங்க. ஆமென். புரியல உங்களுக்கு? ஒரு செலக்டிவ் மெமரி ஆஃப் ஹார்ட்ஷிப்ஸ். வாழ்க்கையில கடந்து வந்த பாதையில் இருக்கிற சில விஷயங்களை மறந்துட்டு அதில் இருக்கக்கூடிய சில நல்லதை மட்டும் நினைச்சு வாழ்ற சிலர். உங்களை பார்த்து சொல்றேன், சில நல்லதல்ல, அதுல நிறைய கெட்டது இருக்கு. அதை விட்டுட்டு தேவன் வெச்ச வழிதான் இந்த வழி என்றால், அதில் கஷ்டம் இருந்தாலும் செங்கடலா இருந்தாலும் அது நூடை போங்கள், வெற்றியை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஒரு சொல்ல மாட்டீங்க? ஏதோ ஒன்று சொல்ல வந்தா உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் we have to decide. நம்ம சில நேரத்தில் தீர்மானம் எடுக்கணும், சில நேரத்தில் நம்ம நகரணும், சில நேரம் எகிப்திலிருந்து புறப்படணும், சில நேரத்தில் செங்கடல் முன்னே நிற்கும் போது, எல்லாமே தத்தளிச்சு நிற்கும் போது, ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சும்மா இருக்கவும் கற்றுக்கொள்ளணும். புறப்படும் இந்த வாழ்க்கையின் வழியில் ஒரு நேரம் புறப்பாடு, ஒரு நேரம் வேகம், ஒரு நேரம் சில தடைகளுக்கு முன்னே தத்தளிக்கும் போது மோசே கிட்ட கேட்கிற, இதுக்கு மேல என்ன செய்ய போறோம்? ஆண்டவர் கிட்ட கேட்டாரு. கர்த்தர் சொன்னார், நீங்கள் சும்மா இருங்கள். செயல்படவும் கத்துக்கணும், அமைதியா இருக்கும் கத்துக்கணும். சில நேரம் வேகமா முன்னேறணும், சில இடத்தில் கூர்ந்து கவனித்து மெல்ல இளைப்பாறுதலோடு அமைதியா இருக்கும் கத்துக்கணும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சில நேரத்தில் நம்முடைய பெஸ்ட், சிறந்ததை நம்ம செய்யணும். சில இடத்துல அமைதியா நிற்கணும்னா நிற்கவும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். Take a step back and stand still and watch what the Lord will do. ஒரு நேரம் வேகமா ஓடி முன்னேறணும், ஒரு நேரம் புரியலையே ஏன் இந்த தடை, அங்க அமைதியாக நின்று கூர்ந்து கவனித்து, இது நான் முன்னேற நேரம் அல்ல, இது நீங்க சிலதை செய்யற வரைக்கும் நான் இங்க நிக்கணும்னு கற்றுக்கொள்ளுகிற நேரம். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஒரு நேரம் நீங்க தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தா உங்க பலன்களை கர்த்தர் நிர்ணயிப்பார். ஸோ கீழ்ப்படிய வேண்டிய பொறுப்பு உங்களுடையது, பலன்களை தருகிற முடிவு அவருடையது என்று அவரை நம்பும் வழியில் நீங்க நிற்பீங்கன்னா கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார்.
நான் எடுப்பது தீர்மானம் உம்மை சார்ந்து உங்க அழுத்தத்தோடு என் தீர்மானத்தை எடுப்பேன். அந்த தீர்மான வழியில் நடப்பதை நிர்ணயிப்பது என் ஆண்டவர். சில நேரம் வேகமா உங்க சிறந்ததை இங்க செய்யணும். சில நேரம் கொஞ்சம் ஒரு படி நின்று, கர்த்தாவே இதுக்கு மேல எனக்கு என்னன்னு தெரியல, அங்க போய் திரும்பியும் நான் போக விரும்பல, அங்கிருந்து நான் வந்துட்டேன், அந்த பாசத்தை உடைச்சிட்டேன், எகிப்தின் பாசம், இப்ப நான் நிக்கிற இடத்துல எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அந்த நேரத்தில் நீங்கள் நின்று சொல்லணும், நாங்கள் சும்மா இருக்கிறோம், கொஞ்சம் பொறுமையா இருக்கிறேன், நீர் எங்களுக்காய் செயல்படுவீராக. அடுத்த காற்று நீங்க எந்த பக்கம் அனுப்பணும், நான் நின்று கொஞ்ச நேரம் பார்க்கிறேன். ரொம்ப நேரம் நிக்க விட மாட்டாருங்க. கர்த்தர் செங்கடலை பிழைக்க வல்லவர். Sometimes doing is divine. Sometimes doing nothing is divine. We must learn to act, and sometimes we must learn to wait in the path of God. Amen. சிலர் ஓட சொல்லும் போது தான் படுத்துப்பாங்க, நிற்பாங்க. சிலர் நிற்க சொல்லும் போது தான் ஓடுவாங்க. தெய்வீக நடையில், தெய்வீக வழியில் எப்போ ஓடணும், எப்போ நிற்கணும் என்ற ஞானத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. அதுக்கப்புறம் அவருடைய கீழ்ப்படிதலில் பாதையில் நம்ம போகும்போது, நீங்க அவர் சொன்னதை செஞ்சு அந்த வழியில் நிற்பீங்கன்னா, எந்த செங்கடல் உங்களை எதிர்த்து நின்றதோ அதுவே உங்களுக்கு பாதுகாப்பின் சிவராய் கர்த்தர் மாற்றுவார். என் சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து இப்படி சொல்ல விரும்புகிறேன், எது தேவ வழியில் உங்களை எதிர்த்து வந்தாலும் கர்த்தர் சமூகத்தில் நின்று யோசித்து புறப்படுங்க. நான் அப்படி சொல்ல விரும்புகிறேன், உங்களை எதிர்த்த அதே விஷயத்த உங்களுக்கு பாதுகாப்பாய் கர்த்தர் மாற்றிடுவாரு. இவங்களுக்கு அந்த செங்கடல் இரு பக்கத்திலும் செவராக கர்த்தர் மாற்றி அதன் நடுவே கடந்து போக கர்த்தர் கிரியை செய்தார். ஆமென். 3 வார்த்தைகளோடு இதை முடிக்கிறேன். சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆழமாய் நீங்கள் சிந்தித்து வாழ்க்கையின் முடிவுகளை, தீர்மானங்களை நிர்ணயிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நம்பர் 1, இஃப் யூ ஆர் கோயிங் டு வாக் ஹிஸ் வே, அவர் வழியில் நீங்கள் நடக்க போறீங்கன்னா அந்த வழியில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். யூ மஸ்ட் லேர்ன் எவ்ரிதிங் இன் திஸ் வே. சும்மா வாழ்க்கை வாழ்ந்துடாதீங்க. லேர்ன் யுவர் லெசன்ஸ். ஆமென். உங்கள் பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் என்ன ஒரு தூரம் கொண்டு போறார், ஏன் இந்த வழியில போறேன், ஏன் எனக்கு செங்கடல், ஏன் எனக்கு பின்தொடர்தல்கள், அந்த வழியில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய எல்லாவற்றையும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பயத்தின் நேரத்தில், கலங்கின நேரத்தில், அந்த கஷ்ட நேரத்தில், முறுமுறுக்கக்கூடிய சூழல்கள் வரும்போதும் கூர்ந்து நின்று, இந்த வழிதான் கர்த்தர் வைத்த வழி, எகிப்திலிருந்து கானானுக்கு போகிறேன், வழியில் செங்கடல் அகோரமா நிக்குது, on that path that God is leading you, learn your lessons. வழியில கத்துக்காதவங்க ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அடுத்த பங்குக்கு தேர மாட்டீர்கள். லேர்ன் யுவர் லெசன். 2 முறை சொல்லுவேன், நீங்க ஆமென் சொல்லும். உங்க பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வழியில் எதையெல்லாம் கற்றுக்கொள்ள முடியுமோ கற்றுக்கொள்ளுங்கள். நம்பர் 2, தேவன் உங்களை நடத்துகிற வழி, உங்களை ஒரு தூரம் ஒரு லட்சியக்கரை சேர்க்கதான் நடத்துகிறார் என்றால், அந்த வழியில் ஆமென் எல்லாரோடும் நம்ம நடக்க முடியாது. சிலரை விட்டுதான் போக வேண்டும். இன்னும் கொஞ்சம் இப்படி சொல்லட்டுமா, நிஜமான தேவன் நடத்துகிற வழி இதுதான் அவர் வழி என்றால், அந்த வழியில் தனிமை இருக்கும். தனியா நடக்க கற்றுக்கோ. பாஸ்டர் 430 வருஷமா எகிப்துல இந்த பக்கம் இவர் ஃப்ரெண்டு, அந்த பக்கம் அவர் ஃப்ரெண்டு, முன்னாடி ஃப்ரெண்டு, எல்லாம் ஃப்ரெண்டு. கர்த்தருடைய அசைவின் வழியின் நேரம் வரும்போது சில ஃப்ரெண்டை கழட்டினா தான் அடுத்த அளவு போக முடியும். ஆமீன் சொல்ல மாட்டீங்க, விடுற மாதிரி இல்லையோ. யூ ஹாவ் டு லேர்ன் டு மூவ் அவே. அனுபவம் உள்ளவங்கெல்லாம் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இருக்கிறவங்க கூட என்னாலும் ஒட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா சில தூரம் நீங்க போக முடியாது என்பதை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாவா இல்லையா? சில நேரம் குறிப்பிட்ட காலம் வாழ்க்கையில வரும்போது சிலரை விட்டு நீங்க வரலனா சில தூரங்கள் நீங்க போக முடியாது. என்ன ஒரு அமைதி நிலவுதுங்க இருக்கிற 4 பேருக்கு நடுவில். ஆமென். You have to leave Egypt. You have to leave some friends. You have to leave some relatives. You got to get away from some people. ஒரு காலத்துல அவங்க தேவைப்பட்டாங்க, உதவுனாங்க. ஆனா இன்னொரு காலம் வரும்போது கர்த்தர் உங்களை நடத்துகிற கானானுக்கு எகிப்தியர்களும் அந்த பழைய நண்பர்களும் உங்களுக்கு உதவாத போது தைரியமா தனியானாலும் நீங்க போய் தான் ஆகணும். In loneliness, sometimes the path to destiny is a lonely life.
யூ டோன்ட் நீட் டூ மெனி ஃப்ரெண்ட்ஸ். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் முன்னேறணும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் சிலதெல்லாம் விட்டு போதுக்கு தைரியமா இருக்கீங்க? அந்த சீரியலை விட்டுருங்களேன். ஆமேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாஸ்ட் அந்த சீரியல், அதை விட்டுறேன். கடவுள் சிலதெல்லாம் நம்மளை விட்டு எடுப்பாரு. இட்ஸ் கோன் பி a lonely path. I'm moving forward. I have a dream. I have a vision. I'm going somewhere. நான் ஊருக்கெல்லாம் ஒத்து வாழ முடியாது. என்னை இப்போ கர்த்தர் இந்த வழியில் நடத்துறாருன்னா இந்த வழியின் முடிவு தான் என்னுடைய லட்சியக்கரை. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நான் திரும்ப எனக்கு அங்கே எகிப்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஹலோ ஐயா, அம்மா, பிரதர், சிஸ்டர், எகிப்தில் இருக்கிற நண்பர்களை ஒட்டிக்கிட்டு இருந்தா நீ காணான் போக முடியாது. நீ எகிப்தை விட்டாதான் போக முடியும். சில வழிகளில் தனிமை தான் இருக்கும். ஆனால் தனிமையில் வெற்றி பெற்றவர்கள் தான் லட்சியக்கரை சேர்ந்தவர்கள். முன்னேறின தாவீது, இடையனை ராஜாவாக மாற்றிய தாவீது, குடும்பத்தை விட்டு தூரமாக சகோதரர்களால் ஒதுக்கப்பட்டவராய் மோவாபின் சமவெளிகளில் ஆடுகளை தனியாய் மேய்க்கிறவனாய் இருந்தார். தனியாய் இருந்தவனை கர்த்தர் ராஜாவாய் அழைத்தார். சில தனிமைகள் வரும்போது அதை தாங்குங்கள். அப்படியே எங்கே நிம்மதின்னு பாடாதீங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்க. கெத்செமனே தோட்டத்தில் கூட இருந்தவர்கள் கூட அந்த நேரத்தில் தாங்க முடியாதவர்களாய் ஒதுங்கி நின்ற போது, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று கெத்செமனேயில் சிலுவை சுமக்கும் பாரத்தை, மனித குலத்தின் பாவத்தை முடிக்கிற லட்சியக்கரை நோக்கி போகும் பயணத்தில் யாரும் கூட இல்லாத போது தனியாக தான் பாத்திரத்தை சுமந்தார். சில பாத்திரங்கள் தனியா சுமக்க வேண்டுமானால் சுமந்து தீருங்கள். ஏன்னா லட்சியக்கரை தான் முக்கியம், சிலுவை தான் முக்கியம், உயிர் தெழுதல் தான் முக்கியம், பரமேறுதல் தான் முக்கியம், வருகை தான் முக்கியம். You have to go through it. இருக்கீங்களா? சில நேரத்தில் போரடிக்கும் போது, ஆமேன், எல்லாரும் கூட இல்ல, தனியா போரடிக்கும் போது தான் கிதியோனை கர்த்தர் சந்தித்து சொன்னார், பராக்கிரமசாலியே இருக்கின்ற பலத்தோட போ. Sometimes on the lonely path my God will give you a great commission. ஆமேன். மோசே எல்லாரும் கூட இருந்த போது, ஆமேன், ராஜா அரண்மனையில் இருந்த போது கர்த்தர் அவனுக்கு கமிஷன் கொடுக்கவில்லை. எல்லாரும் தன்னை விட்டு ஒதுங்கி தனியாக ஆடுகளை மட்டும் மேய்க்கிறவனா, ஏன் பேச்சாற்றல் கூட இழக்கும் அளவிற்கு மனிதனை பார்க்காதனாய் 40 வருஷம் வீதியானி வனாந்தரத்தின் ஓரங்களில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு இருந்த போதுதான் கர்த்தர் அவரை கமிஷன் பண்ணார். சில லட்சியக்காரின் அழைப்புகள் வருவதற்கு தனிமையில் தான் நடக்க வேண்டுமானால் தனியானாலும் நடவுங்கள், சோராதருங்கள், அழைத்தவர் உங்களை லட்சியக்கரை சேர்ப்பார். இதுதான் வழி. இதுல நடவுங்கள். அதுல உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இல்லைன்னா பரவாயில்ல, வாக் இட் அலோன். இருக்கீங்களாங்க? டிஃபரன்ஸ் மேக்கர்ஸ் ஆர் சம்டைம்ஸ் லோன்லி. வித்தியாசத்தை உருவாக்குகிற நிறைய பேர் தனிமையில் தான் நடக்க வேண்டி வரும். பரவாயில்ல, விட்டுட்டு தனியா நடங்க. சீக்கிரத்தில் உங்களை எங்க மேடையில் அமர வைக்கணுமோ கர்த்தர் அமர வைப்பார். சரியான நேரத்தில் சரியான நபர்களை உங்க பாதைக்கு கர்த்தர் அனுப்பி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்பர் 3, இட்ஸ் அ லாங் வே. எத்தனை பேர் தெரியும் இதுதான் வழி? இதுல நடவுங்கள் என்ற அந்த வழி அது நீடித்த தூரமுள்ள வழி. இட் இஸ் நாட் சோ ஷார்ட், இட்ஸ் அ லாங் வே. ஐ ஃபீல் இட் இஸ் சோ லாங். மோசஸ் ராஜசேகர் ஐயா ஒரு பாட்டில் பாடினார், எத்தனை தூரம் பயணம் செய்ய வேண்டும் நாதா, ஷோ மீ மை டிஸ்டன்ஸ். எவ்வளோ தூரம் ஆயிடுச்சே, இன்னும் என் பயணம் தீரலையே, போராடிட்டே தான் இருக்கிறேன், இன்னும் நான் காண வேண்டிய முடிவை காணவில்லையே. சோர்ந்து போகாதீங்க. I want to encourage you today. பயணம் தூரமா இருந்தாலும் பொறுமையோடு கர்த்தரை நம்புங்கள், கர்த்தர் கைவிட மாட்டார். தாவீது இப்படி சொன்னான், I waited patiently for the Lord. நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். அவர் என் பக்கமாய் செவியை சாய்த்து என் கூப்பிடுதலை கேட்டு என்னை தூக்கி எடுத்து என் பாதங்களை கண்மலை மேல நிறுத்தி, He steadied my goings upon the rock. மீண்டும் நடக்கச் செய்யும் பங்குக்கு சில நேரம் தூரமாய் பிரயாணம் தூண்டும் போது உங்களுக்கு சொல்லும் வார்த்தை, பொறுமையாய் காத்திருங்கள். கர்த்தர் தான் இந்த வழியின் மேல் அழுத்தத்தை வைத்து உங்களை நடத்தினார் என்றால், அந்த வழியில் நண்பர்களை இழந்தாலும் தனிமையில் இருந்தாலும் அந்த வழியில் பல பாடங்களை கற்றுக்கொண்டு இன்னும் எத்தனை தூரம் பயணம் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு தூரங்கள் தோன்றும் போதும் கர்த்தருக்கு பொறுமையாய் காத்திருங்கள். அழைத்தவர் நிச்சயமாய் உங்களை சேர்க்க வேண்டிய தூரம் சேர்ப்பார். நான் நம்புகிறேன் கர்த்தர் வார்த்தையை நிறைவேற்ற தீவிரிக்கிறார். ஆமென்.
ஹல்லேலூயா. உலக வழி அது வேற வழி. சபையில் நம்ம வார்த்தைகளை கற்றுக்கொள்ளணும். ஆனால் ராஜரீக வழியில் கர்த்தருடைய உன்னத திட்டத்தில் நடப்பதற்கு தேவ வழி, தேவ தீர்மானம் நம்மோடு இருக்கணும். உங்கள் நடைகள் மேல், உங்கள் தீர்மானங்கள் மேல் கர்த்தர் தம்முடைய அழுத்தத்தை தந்து நடத்த வேண்டும். பிரயாணம் தூரமாயிருந்தாலும் நடப்பதை நிறுத்தாமல் கர்த்தர் வைத்த பாதையில சில நண்பர்கள் இழந்தாலும், தனிமையா இருந்தாலும், வழியின் மகத்துவங்களை கற்றுக்கொண்டு தூரமாயிருந்தாலும் நடப்பதை நிறுத்தாமல் விசுவாசத்தை துவங்கினவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற கர்த்தரை நோக்கி நடைகளை மெல்ல திருப்பி, ஆமேன், பின்னாடி விட வேண்டியதை விட்டுட்டு பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி நீங்க பொறுமையோடு கூட ஓடத் தொடங்குனீங்கன்னா, உங்களை பார்த்து இப்படி சொல்லி முடிக்கிறேன், அழைத்தவர் கைவிடவே மாட்டார். இன்னைக்கு உங்க தீர்மானங்கள் மேல் தேவ அழுத்தம் வருவதாக. எவ்ரி ஸ்டெப் ஆஃப் த வே லெட் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் காட். என் நடைகளை உறுதிப்படுத்துங்க. எத்தனை பேர் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்துவீங்க? என் நடைகள் மேல் உங்க அழுத்தம் எனக்கு வேணும்பா. உமக்கு இல்லாத, நீர் சொல்லாத, உம்முடைய குறுக்கிடுதல் இல்லாத ஒரு வழி, அதன் முடிவு சாபம், அதன் முடிவில் மகிழ்ச்சி இருக்காது, அதன் முடிவில் மனநிறைவு இருக்காது, அது முடிவு எவ்வளோ சம்பாதிச்சால் அது திருப்தியா இருக்காது. ஆனா நீங்க வைத்த வழி உங்க குறுக்கிடுதல் உள்ள வழியா இருந்துச்சுன்னா அதன் முடிவு ஆசீர்வாதமா இருக்கும். நான் இப்படி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். உன் மனைவி கனித்தரும் திராட்சை கொடி, உன் பிள்ளைகள் பந்தி சுற்றிலும் ஒலிவ கன்றுகள், உன் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். சியோனிலிருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். நீ எருசலேமின் வாழ்வை காண்பாய். உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்குண்டாகும் சமாதானத்தையும் காண்பீர்கள். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். Keep walking. Keep on walking. And keep checking if this is the right path. இதுதான் வழி என்றால் அந்த வழியில் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அது கர்த்தர் வச்ச வழியா இருந்தா உங்களை கர்த்தர் கரை சேர்த்திருவார். ஆண்டவர் வைக்காத ஒரு வழியின் 1 கோடி செல்வம் கூட எனக்கு தேவையில்லை. என் வழியின் மேல், என் தீர்மானத்தின் மேல் உங்க அழுத்தம் எனக்கு வேணும். என்னை நடத்தி செல்லுங்க என்று கேட்கிறவங்க தான் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கும்படி உங்கள் அன்போடு கேட்கிறேன். எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. எனக்காக அப்பா நீர் வைத்த இந்த பாதையிலே ஓடுகிறேன். எனக்காக அப்பா நீர் வைத்த இந்த பாதையிலே ஓடுகிறேன். எனக்காக அப்பா நீர் வைத்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். பரமழைப்பின் பந்தய பொருளுக்கா நலக்கை நோக்கி ஓடுகிறேன். பரமழைப்பின் பந்தய பொருளுக்கா நலக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், ஓடுகிறேன், என் நேசருக்காய் ஓடுகிறேன். ஓடுகிறேன், ஓடுகிறேன், என் நேசருக்காய் ஓடுகிறேன். எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைச்சிருப்பேன். எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நீர் வைத்த, எனக்காக அப்பா நீர் வைத்த இந்த பாதையிலே ஓடுகிறேன். எனக்காக அப்பா நீர் வைத்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவரும், ஒவ்வொரு குடும்பத்திலும், ஊழியத்திலும், தொழில்கள், வியாபாரத்தில்
அப்பா, எந்த வழிக்கு போனோன்னு தத்தளிச்சு நிற்கும் நேரமா இருக்குமானால், தெய்வமே, என் ரட்சகா, எங்களை வழி நடத்துகிறவரே, எங்கள் நடைகளை உறுதிப்படுத்துகிறவரே, இதுதான் வழி, இதுல நடவுங்கள் என்று சொன்னவரே, உங்க அழுத்தத்தை தீர்மானத்தின் மேல வைங்கப்பா. கொஞ்சம் தூரத்தில் அந்த வழியின் முடிவில் நின்று கொண்டு, ஓ, எங்கள் தேவன் எங்களை நடத்தினார், அவர் நல்லவர் என்று புகழ்ச்சியோடு பாட, வழிகளின் மேல், தீர்மானங்களின் மேல் தெய்வீக அழுத்தங்களை கொடுத்து வழிகளை தேர்ந்தெடுக்கும் பாக்கியத்தை எங்க பிள்ளைகளுக்கு கொடுத்துருங்க. நான் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு வழி எடுத்து அதன் முடிவு மரணமாய் மாறாமல், ஒரு வழி எடுத்து அதன் முடிவு சோகமாய் மாறாமல், அந்த வழியின் முடிவில் லட்சக்கரையினுடைய மகத்துவங்களை கொண்டாட உம்மை பாடி துதிக்க நீர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபித்து, இந்த சத்தத்தை கேட்ட பிள்ளைகள், இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் யாவரையும் உங்க நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாட்களில் எடுக்கும் தீர்மானங்கள் மேல் உங்க வித்தியாசமான அபிஷேகம் வந்து அமரட்டும் ஆண்டவரே. ஞானத்தை கொடுங்க. எங்க செயல்படணுமோ அங்க துரிதமாய் செயல்படட்டும். எங்க அமைதியா இருக்கணுமோ அங்க அமைதியா இருக்கிற ஞானத்தை கொடுங்க. இந்த வழியில் கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை கற்றுக்கொள்ளும் கிருபை கொடுங்க. இந்த வழியில் தனிமையாயிருந்தாலும், சிலரோடு எங்களால் கலந்து கொள்ள முடியலனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு ரொம்ப முக்கியம் நீர் வச்ச வழி. அதில் சிலர் எங்களை விட்டு போனாலும் பரவாயில்லை. We want to walk it lonely, but we want to reach the destiny. எல்லாவற்றுக்கு மேல இந்த பயணம் எவ்வளவு தூரமா இருந்தாலும் தாவீதோடு சேர்ந்து சொல்கிறோம், நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். Wait upon the Lord, wait upon the Lord, be of good courage. கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாயிரு, நிச்சயமாகவே முடிவுண்டு. ஜீவனுள்ளோர் தேசத்தில் நன்மைகளை காண்பீர்கள். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. சேனையின் கர்த்தர் உங்கள் நடுவில் பெரிய காரியம் செய்வார். எங்களை வழி நடத்துங்கன்னு கேட்டு உங்க திருப்பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்திய ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், அவருடைய பராமரிப்பு, பாதுகாப்பு, வழி நடத்துதல், நிறைவு நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவானோடும், திருச்சபையோடும், இந்த சத்தத்தை கேட்கிற யாவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்து இருப்பதாக. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, என் அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. Hallelujah. See you Sunday morning 8:30 a.m. Amen. Bless you all.